உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். மனித வாழ்வு மிகப்பெரிய பொருள் பொதிந்தது, காரணம் செறிந்தது. வெறுமனே உணவும் உறக்கமும் சாதாரண சிறு சுகங்களும் சாதாரண சிறு வெற்றிகளும் மனித வாழ்க்கையின் நோக்கம் அல்ல. இதை தாண்டி உங்கள் உயிர் ஒரு பெரிய நோக்கத்திற்கான பயணத்தின் பாகமாகத்தான் இந்த மனித வாழ்வை அடைந்திருக்கிறது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பெரிய நோக்கம் இருக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய காரணம் இருக்குன்னு புரிய வைக்கிறவங்க, உங்களுக்கு யார் யாரெல்லாம் புரிய வைக்கிறார்களோ அவர்களெல்லாம் உங்கள் நண்பர்கள், உங்களை மேம்படுத்துகிறார்கள், உங்கள் உயிருக்கு நல்லவர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட வெறுமனே சிரிச்சு பேசுறவங்களோ, நீங்க எதை கேட்க விரும்புறீங்களோ அதை சொல்றவங்களோ உங்க நண்பர்கள் கிடையாது. பெரும்பாலான நேரத்தில் நீங்க எதை கேட்க விரும்புறீங்களோ அதை உங்க முன்னாடி சொல்றவங்க எல்லாருமே மிகப்பெரிய துரோகிகளாகத்தான் இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அதை தெரிஞ்சுப்பீங்க, அவ்வளவுதான். உங்க முன்னாடி உங்களை மாதிரி உண்டா அண்ணே, உங்களை மாதிரி உண்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க பேக்கெட் காலி. அதுக்கு மேலையும் தொடர்ந்து அவரை நம்பினீங்கன்னா உங்க உயிரே காலி. நல்லது வாழ்க்கையின் உண்மையான நல்லது எது? யாருக்கு நம் உயிரின் நோக்கத்தை நமக்கு புரிய வைக்கின்ற சக்தி இருக்கின்றதோ அவர்களுடைய வார்த்தைகளே நல்லது. யாரெல்லாம் உங்க உயிருக்கும் வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய காரணமெல்லாம் இல்லப்பா, முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடு, என்னென்ன முடியுமோ அனுபவி, ஒன்று இல்லைன்னா கடை வாங்கியாவது அனுபவி, அதுக்கு மேலே இல்லைன்னா திருடியாவது அனுபவி, என்ன வேணா பண்ணு, இதை அனுபவிச்சுட்டு முடிச்சு போனால் அதான் வாழ்க்கை அப்படின்னு யாரெல்லாம் உங்களுக்கு டீச் பண்ணுறாங்களோ, சொல்லி கொடுக்குறாங்களோ அவர்களெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய துக்கத்தை இழைக்கின்றார்கள். அவர்கள்தான் உங்களுடைய விரோதிகள். உங்களுடைய உயிரின் வலிமையும் நோக்கமும் மிக அகன்றது. ஐயா, நம்ம எல்லாருமே ஒரு செல் உயிரினமான அமீபாவில் துவங்கி அங்கிருந்து நம்ம வாழ்க்கையை துவங்குறோம். அமீபா மெதுமெதுவாக வளர்ந்து இருசெல் உயிரியாக மாறுது, பிறகு பல செல் உயிரியாக மாறுது, மெதுமெதுவாக வளர்ந்து ஒரு மீனாக மாறுது, மீனிலிருந்து ஆமை, ஆமையிலிருந்து பன்றி, பன்றியிலிருந்து அடுத்த நிலை ஜீவனான நரசிம்ஹம், பாதி மனிதன் பாதி மிருகம். உங்கள் உயிர் வளர்ந்து வருவதைத்தான் விஷ்ணுவினுடைய அவதாரங்கள்னு சொல்றோம். நம்ம உயிர் வளர்ந்து வருவதைத்தான் விஷ்ணுவினுடைய அவதாரங்களாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம எல்லாருமே இது மாதிரி புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய்
செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மாணிக்க வாசகர் சொல்ற மாதிரி எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்திருக்கிறோம். உங்களுடைய பரந்த வாழ்க்கையின் நோக்கத்தை உங்களுக்கு நினைவூட்டுபவர்கள் தான் உங்கள் நண்பர்கள். ஒரு 10 நிமிஷம் உடம்போட சுகத்துக்காக வாழ்க்கையின் நோக்கமே அதுதான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவங்க தான் உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய துரோகிகள். நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் வாழ்க்கையோட மிகப்பெரிய துரோகி யாருன்னா உங்ககிட்ட இருந்து வெறும் பணத்தை திருடியவர்கள் கிடையாது, உங்கள் பதவியை பறித்தவர்கள் கிடையாது, உங்கள் உறவுகளை பறித்தவர்கள் கூட கிடையாது, உங்கள் வாழ்க்கையையே பறித்தவர்கள். தவறான கொள்கைகளை, கருத்துக்களை உங்கள் வாழ்க்கையின் அடிப்படையாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்கள் வாழ்க்கையையே பறித்தவர்கள் தான் உங்களுடைய மிகப்பெரிய துரோகிகள். ஏன் இருக்கும்? துக்கத்தையோ தோல்வியையோ பிரச்சனையையோ சந்திப்பது தவறல்ல. சந்தித்த பிறகு அதிலிருந்து நாம் எப்படி அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறோம் அப்படிங்கிறத வச்சுத்தான் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு. வாழ்க்கையினுடைய அகண்ட நோக்கு, பரந்த நோக்கு புரிந்தால் மட்டும்தான் நம்முடைய எதிர்வினை சரியானதாக இருக்கும். நம்முடைய செயல், எதிர்ச்செயல் சரியானதாக இருக்கும். ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்கய்யா. நீங்கெல்லாம் சொல்லுவீங்க, இப்போ நான் இருக்கிற நிலைமையில் இருக்கிறதுக்கு வாழ்க்கையில் படாத பாடுபட்டிருக்கேன் சாமி. படிக்கிறப்ப ஸ்கூலில் பட்டிருக்கேன், காலேஜில் பட்டிருக்கேன், வேலைக்கு போன உடனே முதலாளிங்கிட்ட பட்டிருக்கேன், கல்யாணம் ஆனதும் புருஷங்கிட்டேயோ பொண்டாட்டிக்கிட்டேயோ பட்டிருக்கேன், என் மாமியாரை பற்றி உங்களுக்கு தெரியாது சாமி, அவங்கக்கிட்ட பட்டிருக்கேன். இவ்வளோலாம் பட்டு தான் இப்போ இருக்கிற நிலையில் நான் இருக்கேன் சாமி. நாம் எல்லாமே இந்த வாழ்க்கையில் பட்டவைகளை மட்டும் பார்க்கின்றோம். உங்களுக்கு புரியலை? இது மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு ஜென்மத்திலும் பட்டவை எல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு நீங்கள் இந்த நிலையில் இருக்கீங்க. இந்த ஒரு வாழ்க்கையில் மட்டுமல்ல, இந்த ஜென்மமெல்லாம் சேர்ந்து பட்டது ஒன்றாய் சேர்ந்துதான் இந்த நிலையில் இருக்கீங்க. நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, பரந்த முழு நோக்கத்தோடேயே நம்முடைய வாழ்க்கையை நோக்காமல் இன்னைக்கு எப்படியாவது தள்ளிரலாம், இன்னைக்கு எப்படியாவது தள்ளிரலாம், இன்னைக்கு கடன்காரர்களுக்கு கடன் கொடுத்தா போதும். தயவு செய்து ஆழ்ந்து கேளுங்கள். எத்துணை முறை கேட்டாலும், எத்துணை முறை சிந்தித்தாலும் மேலும் மேலும் நமக்கு நன்மை தரக்கூடிய கருத்துக்கள், சத்தியங்கள். அது மாதிரி சில வாழ்க்கையின் அடிப்படையான சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தவறி விஷம் உங்க உடம்புக்குள்ள போயிருச்சுன்னா, ஒன்று விஷம் உங்களை கொல்ல வேண்டும், அப்படி விஷம் உங்களை கொல்லனா நீங்கள் விஷத்தை கொன்று விட்டீர்கள், அதனால தான் உயிரோடு இருக்கீங்க. அதே மாதிரி தான் உங்களுடைய கடந்த காலம் முழுமையும், உங்க கடந்த காலம் மொத்தத்தையும் நீங்கள் ஜெயித்ததால் தான் இன்று நீங்கள் உயிரோடு இருக்கின்றீர்கள். இல்லைன்னா உங்க கடந்த காலத்தில் எத்தனையோ முறை நீங்கள் காணாமல் போயிருக்க முடியும். எத்தனையோ முறை நீங்கள் இல்லாமல் போயிருந்திருக்க முடியும். அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கீங்கன்னா
நல்லா திரும்பி பாருங்க உங்கள் வாழ்க்கையை. ஐயோ இந்த விபத்து நடந்திருந்தா அல்லது அந்த பிரச்சனை வந்திருந்தா இல்லை இது நடந்திருந்தா நான் இன்று இப்போது இருக்க மாட்டேன் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் இருந்திருக்கு. ஆமா, என் வாழ்க்கையில் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்திருக்கு, அதை தாண்டித்தான் இன்னைக்கு நான் இன்னமும் இப்படி இருக்கேன் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? கை தூக்குங்க. சோ நீங்க எல்லாருமே எதையோ தாண்டி வந்திருக்கிறீர்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காரணம் இல்லாமல் யாருமே இங்கு இருக்க அனுமதிக்கப்படுவதில்லை. பெரிய காரணம் இல்லாமல் நாம் யாருமே இங்கு இருக்க அனுமதிக்கப்படுவதில்லை. காரணம் இருந்தால் நம்மை யாராலும் அழிக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையின் அகன்ற விரிந்த நிஜமான முழுமையான காரணத்தை மட்டும் புரிந்து கொண்டீர்களானால் போதும், வேற எதுவுமே வேணாம். வாழ்க்கை தானாகவே வழிபட்டு விடும், நெறிபட்டு விடும். நீங்க ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. பசி வருகிறது என்றால் உணவை தேடுகின்ற சக்தியை வெளிப்படுத்த உங்களை இறைவன் தூண்டுகிறான். குளிர் வருகிறது என்றால் உடையை தேடிக்கொள்ளுகின்ற சக்தியை வெளிப்படுத்த உங்களை இறைவன் தூண்டுகிறான். எப்பொழுதெல்லாம் ஒரு துக்கத்தையோ அல்லது அசௌகரியத்தையோ உங்கள் முன் கொண்டு வருகிறானோ அப்பொழுதெல்லாம் அதிலிருந்து உங்களை காத்துக்கொள்ளும் சக்தியை வெளிப்படுத்த உங்களை தூண்டுகிறான். எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகளை நம் முன் எடுத்து வருகிறானோ இறைவன், அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் அகன்ற காரணத்தை நமக்கு சொல்லுகின்றான். நம் வாழ்க்கையின் ஆழமான காரணத்தை நமக்கு சொல்லுகின்றான். மேம்போக்காய் சிந்திக்கின்ற இம்மெச்சூர்டான கான்வர்சேஷன்ஸ், அதாவது நமக்கு நாமளே பேசிக்கிற முதிர்ச்சி இல்லாத எண்ண ஓட்டங்களை அழிப்பதற்காகத்தான் நம்மை இறைவன் உலுக்குகின்றான். சில நேரத்தில் சொல்லுவோம், ஐயோ துக்கம் அடிவயிறு கலங்குது, பிரச்சனை இங்க மண்டைய வெடிக்குது, என்ன பண்றதுன்னே தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்ப வாழ்க்கையிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன பண்றோம்? ராத்திரி ஆனா சாராயம், பகல் முழுக்க செல்போனு. இல்ல வாழ்க்கையிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழி, வீட்டுக்காரு மனைவியை திட்டுறாரு, எவ்வளவு தரண்டி சொல்றது, சமைக்கும் போது செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்காதுன்னு பாரு, ரசத்துல உப்பு இல்ல, புளி இல்ல, எதுவுமே இல்லை, தண்ணி மாதிரி இருக்குடி. வீட்டுக்காரம்மா அங்கிருந்து சத்தம் போடுது, உனக்கு எத்தனை தரையான்னு சொல்றது, திங்கும் போது செல்போனை நோண்டாதன்னு, நீ ஊத்தி இருக்க ரசம் இல்ல தண்ணியா. இன்னொருத்தர் செல்போனை நோண்டிக்கிட்டே வாட்ஸ்அப்பை பார்த்துக்கிட்டே பக்கத்து வீட்டு ஹாலில் போய் சோஃபாவில் உட்காந்துட்டேன். அப்புறம் என்னாச்சு, அந்தம்மா டிவி பார்த்துட்டு காஃபி போட்டு எடுத்து வச்சுட்டு போயிருச்சு. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கை அதன் அகன்ற நோக்கம். இதை பற்றி உங்களுக்கு சிந்தனை வராமல் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் உங்களுடைய விரோதிகள், துரோகிகள். எல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் உங்களுடைய வாழ்க்கையோட அகன்ற நோக்கத்தை நினைவுபடுத்தாத எல்லா என்டர்டெயின்மெண்ட்டுமே, எல்லா பொழுதுபோக்குமே பொழுதுபோக்கு இல்லைங்க, வாழ்க்கை போக்கு. உங்க நேரம் உங்களுடைய பணம் அல்ல, உங்களுடைய வாழ்க்கை. உங்க நேரம் உங்க முதலாளிக்கு பணம். நீங்க வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் நோண்டிட்டு இருந்தீங்கன்னா அந்த கம்பெனிக்காரங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பணம்.
உங்கள் மகளுக்கு உங்கள் நேரம் அவன் வாங்கிட்டு போகிற சொத்து, உங்கள் மகனுக்கு நீங்கள் அவனுக்கு சேர்த்து வைக்க போகிற பணம், கணவனுக்கோ மனைவிக்கோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அன்பளிப்பு, உங்களுக்கு மட்டும்தான் உங்கள் நேரம் வாழ்க்கை. சில பேருக்கு அது பணமாக தெரியும். உங்கள் முதலாளி உங்களுடைய டைமை வந்து பணமாக தான் பார்ப்பாரு. உங்கள் பையன் உங்கள் டைமை வந்து அவனுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்க போகிற பைக்காக தான் பார்ப்பான். உங்கள் பொண்ணு அவன் வாங்கிக்க போகிற ஸ்கூட்டியாக தான் பார்ப்பா. உங்களுடைய கணவனோ மனைவியோ நீங்கள் அவங்க வாங்கி கொடுக்க போகிற சேலையாவோ இல்லை வேற ஏதாவதோ தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு மட்டும்தான் உங்களுடைய நேரம் வாழ்க்கை. தயவு செய்து உங்கள் வாழ்க்கையின் அகன்ற நோக்கத்தை சிந்திக்க துவங்குங்கள். அகன்ற நோக்கத்தை பார்க்க துவங்குங்கள். இந்த அகன்ற நோக்கத்தை பார்ப்பது தான் மூணாவது கண் திறக்கிறதுங்க ஐயா. வெறும் 2 கண்ணில் பார்த்ததெல்லாம் போதுமப்பா. 2 கண்ணில் கொள்ள முடியாத சில விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கறதுக்கும் அதை பார்க்கறதுக்கு மூணாவது கண்ணை திறக்கிறதும் தான் ஒரு குருவினுடைய நோக்கம். வாழ்க்கையில் பல விஷயங்கள் அகன்றவை. காண்பது வேறு, நோக்குவது வேறு. காண்பதுன்றது 2 கண்ணால பார்க்கிறது, நோக்குவதுங்கிறது 3வது கண்ணால் உணர்வது. நீங்க இப்ப பார்க்கின்ற காண்கின்ற விஷயங்களை தாண்டி சிலது இருக்குன்னு புரிஞ்சாத்தான், வாழ்க்கையின் உயர்ந்த பரிமாணங்களுக்குள் நுழைந்தாக வேண்டும்னு தெரிஞ்சாத்தான் வாழ்க்கை துவங்குகின்றது. அது வரைக்கும் வாழ்க்கை துவங்கலைங்கயா. நீங்க முதுமை அடையலாம், முதிர்ச்சி அடையல. முதுமை வேறு, முதிர்ச்சி வேறு. முதுமை வேறு, முதிர்ச்சி வேறு. இந்த நிகழ்ச்சியிலேருந்து போன பிறகு ஆஹா உண்மைதானே, வாழ்க்கைக்கு நான் நினைக்கிறத விட ஒரு பரந்த பெரிய நோக்கம் இருக்குதானே, நாம் நினைச்சது மட்டும் வாழ்க்கை இல்லையே, அதை அடைய என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்திக்க துவங்கினால் அது முதிர்ச்சி. இல்லைன்னா நான் போனேன், நல்லா தான் பேசினாரு, பெரிய தங்க சிம்மாசனம் போட்டிருந்தாரு, தங்கமாக போட்டிருந்தாரு, சாப்பாடு போட்டாங்க, வந்துட்டேன் அப்படின்னா ஒரு நாள் முதுமை, அவ்வளவுதான், முதிர்ச்சி அல்ல. சத்தியங்களை, வாழ்க்கையின் அகன்ற நோக்கத்தை உள்வாங்க துவங்கினீர்களானால் அது முதிர்ச்சி. நீங்க சாதாரண கருத்துக்களையும் எண்ண ஓட்டங்களையும் பிடித்து வைத்து வாழ்க்கையை பற்றி வருகின்ற முடிவு மிகவும் தாழ்ந்தது, முழுமையில்லாதது. பல நேரத்தில் நம்முடைய பிரச்சனையே என்னன்னாங்கய்யா, உண்மை நமக்கு தெரிவிக்கப்படாமல் போவதில்லை, தெரிவிக்கப்பட்டாலும் அது என்ன எனக்கு தெரியாதா. இதுல இன்னும் கொஞ்சம் திமிரு பழுத்தா என்ன பண்ணுவோம், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அதனால யாருக்கு நஷ்டம்? இப்ப என்ன சுந்தரேச பெருமானுக்கு நஷ்டமா? பெருமான் திருமேனி தாங்கி சுந்தரேஸ்வரரா வராரு. நக்கீரனுக்கு போதுமான அளவுக்கு
சூக்ஷ்மமா காட்டுறாரு. ஆனா அவனுக்கு ஈகோ, அகங்காரம். ரொம்ப அருமையான புராணம். அந்த காலத்தில் இது மாதிரியான கருத்துக்களை எல்லாம் படமா எடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு காலத்தில் நம்முடைய கலை, கலாச்சாரம், சினிமா எல்லாமே நம்முடைய சைவம், புராணங்கள் இதெல்லாம் சார்ந்து இருந்திருக்கு. அங்கம் புழுதிபட கால்களை அகற்றி பரப்பி எண்ணெய் தடவி சங்கை அறுத்து பெருமான் நக்கீரனை பார்த்து சொல்றாரு, கீறு கீரென்று அறிவாளில் சங்கை அறுக்கும் நக்கீரனோ என் பாட்டில் குறை காண்பதுன்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நக்கீரன் கோபத்தின் உச்சத்திலே இருந்ததுனால பெருமான் என்ன சொல்றார்னு அவனுக்கு புரியல. உடனே அவன் என்ன நினைக்கிறான், ஜாதியை பத்தி சொல்றாரோன்னு நினைச்சு சங்கை அறுக்கின்ற அந்த ஜாதி கீரன் ஒரு ஜாதி. இவருக்கு நக்கீரனுக்கு நல்லான்னு பேரு. நல் கீரன் தான் நக்கீரன் மாறுது. கீரன் ஜாதி பேர். உடனே அவன் என்ன நினைக்கிறான்னா, பெருமான் ஜாதியைத்தான் சொல்லுகிறார்னு அவனுக்கு கோபம் வருது. அதனாலதான் சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார்க்கு ஏது குலம்னு பெருமானையே ஜாதி சார்ந்து இழுக்கின்றான். உண்மையில பெருமான் அங்க ஜாதியை சொல்லலைங்கய்யா. சங்கு அப்படிங்கிறது நம்முடைய தொண்டையில் இருக்கிற சங்கு. அதனால்தான் நம்ம தொண்டையை என்ன பண்ணுவோம், சங்குன்னு சொல்லுவோம், சங்கருத்துருவோன்னு சொல்லுவோம் பாருங்க. இது என்னன்னா, காற்றை வார்த்தையாக மாற்றுகிற சங்கு தொண்டையில் இருக்கு. அந்த காற்றை வார்த்தையாக மாற்றுகின்ற இந்த கவிதை கலையை தெரிந்த நக்கீரனா என் பாட்டில் குறை காண்பதுன்னு கேட்கிறாரு. இந்த சங்கு கீழே அறுத்தா வல்லினம், நடுவில் அறுத்தா இடையினம், மேல அறுத்தா மெல்லினம். தனக்குள் இந்த வார்த்தைகளாலே விளையாட தெரிந்த நக்கீரன் இந்த சங்கை எப்படி வேண்டுமானாலும் அறுத்து, சங்க நுனியில் அறுத்தா மோதிரம், நடுவில் அறுத்தா வளையல், அதுக்கு மேலே உச்சியில் அறுத்தா காதணி. அது மாதிரி இந்த சங்கில வார்த்தைகளை வைத்து அறுத்து கவிதை மாலைகளாக, கவிதை அணிகளாக, அணிகலன்களாக பூட்டத் தெரிந்த நக்கீரனா என் பாட்டில் குறை காண்பதுன்னு கேட்கிறாரு. பிரச்சனை அங்க என்னன்னா, இயற்கையாவே பெண்களுக்கு நறுமணம் உண்டா, பெண்களுடைய தலைமுடிக்கு நறுமணம் உண்டா இல்லையா? நல்லா ஆழ்ந்து கேளுங்க. நக்கீரன் என்ன சொல்ல வரான், இல்லவே இல்லைன்னு சொல்ல வரான். அப்ப பெருமான் வாது செய்யும் பொழுது சொல்றாரு, வார்த்தைகளிலே விளையாட தெரிந்து விட்டதனால் உனக்கு இறுதி உண்மை தெரியும்னு அர்த்தம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அடிப்படையான ரகசியம், சத்தியம் உங்களுக்கு புரியணும். ரொம்ப சிந்திக்கிற இன்டலெக்சுவலா மூளையை மட்டும் உபயோகம் பண்ற மனிதர்களுக்கு சுவாசத்தினுடைய தன்மை, இந்த ஸ்மெல்ல, வாசனையை நுகருகின்ற தன்மை குறையும். இது இயற்கை. ஏதாவது ஆழமா திங்க் பண்ணிட்டு இருந்தா சுத்தி நடக்கிற சப்தம் இல்ல சுவாசம் தெரியுதா? தெரியாது. வார்த்தைகளிலேயே சிந்தித்துக் கொண்டிருக்கிற, வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு சுவாசம் மட்டுப்படுவது இயற்கை. உணர்வு சார்ந்து வாழுகின்ற மனிதனுக்கு ஐம்புலனும், முக்கியமா சுவாசம் ஆழமா இயங்கும். வாசனை நுகருகின்ற தன்மை ஆழமா இருக்கும். வாசனை நுகர்கின்ற தன்மையும்
நம்முடைய மனதினுடைய அமைதியும் நெருக்கமான தொடர்புடையது. நக்கீரனும் எப்போ பார்த்தாலும் சர்ச்சை, பிரச்சனை, இந்த புலவர் சரியா, அந்த புலவர் தவறா, இந்த கருத்து சரியா, அந்த கருத்து தவறா, சர்ச்சைகளிலேயே சிந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு புலவன்கிறதுனால, வார்த்தைகளிலேயே வாழ்பவன் என்பதனால் அவனுடைய நுகரும் தன்மை மட்டுப்பட்டு போயிருந்தது. ஆனா அவன் நுகரும் தன்மை மட்டுப்பட்டு போயிருந்ததை புரிந்து கொள்ளாத அவன் அவனுடைய வார்த்தை ஜால விளையாட்டின் மீது ஆழமான கர்வத்தை கொண்டிருந்ததனால், வந்திருக்கின்றவர் பெருமான் என்று தெரிந்தும் தான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டா அந்த ஸ்டாண்டிலிருந்து மாறுறதில்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையிலையும் பல நேரத்தில் இறைவன் ஞான குருவாக நம் முன் தோன்றத்தான் செய்கிறார், தோன்றாம விடுறதே இல்லை. ஆனா நாம என்ன பண்றோம்? நக்கீரன் மாதிரி முதலியே ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டதுனால, நக்கீரன் உண்மையில் பார்த்தீங்கன்னா நக்கீரன் கூட நேரடியா பெருமானே வந்திருந்தார்னா எடுத்த உடனே அந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்க மாட்டான். வந்தது தருமிங்கிறதால இவன் வீக்கான ஆளுன்னு நினைச்சு ஸ்டாண்ட் எடுத்துட்டான். ஆனால் தருமிக்கு பின்னாடி பெருமான் தலைவன் சுந்தரேசன் இருக்கிறான்னு அவனுக்கு தெரியல. தெரிஞ்ச பிறகு ஸ்டாண்டை மாத்துறதுக்கு அகங்காரம் இடம் கொடுக்கல. எத்தனையோ நேரத்தில் நாம் கூட எடுத்துவிட்ட முடிவு தவறு என்று தெரிந்தாலும் அகங்காரத்தை காத்துக்கொள்வதற்காக அந்த முடிவிலிருந்து மாறாமல் அழிந்தே போகின்றோம். இறைவன் நமக்கு வாய்ப்பு தராமல் இருப்பதில்லை, தருகிறார். ஆனால் நம்ம எடுத்த முடிவிலிருந்து மாறுறதுக்கு அகங்காரம் இடம் கொடுக்காததுனால என்ன பண்றோம்? அந்த முடிவோடையே சேர்ந்து நாமும் அழிகின்றோம். முடிவோடு சேர்ந்து அவர் முடிவுரைகளையும் அவரே எழுதி கொள்கிறார்கள். உண்மையில் நக்கீரனுக்கு தெரியும் தப்பான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாருன்னு. ஆனா அந்த எடுத்த ஸ்டாண்டை மாத்திக்கிற அளவுக்கு புத்திசாலித்தனம் இல்லை. நம்ம வாழ்க்கையிலையும் பல நேரத்தில் நம்ம வாழ்க்கையை பற்றிய சிறு நோக்கோடு, சிறு எண்ணப்போக்கோடு பல முடிவுகளை எடுத்துடுறோம். அதுக்கு பிறகு நாம எடுத்த ஸ்டாண்டு சரின்னு காப்பாற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த முடிவோடு வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறோமே தவிர மாற்றிக்கொள்ள மறுக்கின்றோம். மாற்றிக்கொள்ள முடிவெடுப்பவன் ஞானி. எப்போ? இல்லை, முழு சிந்தனை பரிமாற்றமும் முழு சிந்தனை பரிமாணமும் இல்லாமல் என்னுடைய பிளைண்ட் ஸ்பாட்ஸ்னால தான், முழு நோக்கு இல்லாததனால்தான் இந்த முடிவுகளை எடுத்தேன். இப்போ என் நோக்கத்தை மாற்றிக்கொள்கிறேன். யார் யார் மாற்றிக்கொள்ள முடிவெடுக்கின்றீர்களோ அவர்கள் எல்லோரும் புதுப்பிறவி எடுக்கிறீர்கள். இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையை ஏதோ ஒரு நோக்கத்தோட வாழ்ந்தீங்க. இன்றிலிருந்து எனக்குள் இருக்கும் சதாசிவத்தன்மைங்கிற சத்தியத்தை உணர்வதுதான் என் நோக்கம், என் வாழ்க்கையின் நோக்கம். நீங்க எத்தனை பேர் முடிவெடுக்கிறீங்களோ அப்பதான் அதுதான் உங்களுக்கு நடக்கிற தீட்சை. இல்லை இல்லை, ஏற்கனவே நான் என்னை பற்றி ஒரு முடிவு பண்ணிட்டேன், அதெல்லாம் இப்போ விட முடியாது, ஏதோ வந்துட்டேன், சீக்கிரமாக சாப்பாட்டை போட்டு தீட்சையை கொடுத்து அனுப்புங்க, நான் போகிறேன் அப்படின்னோன்னா அது நக்கீரன் எடுத்த ஸ்டாண்டு தான், நக்கீரன் எடுத்த நிலை தான். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. சரி, யாருக்கு இதனால் நஷ்டம்? வரட்டு அகங்காரத்தால் துயருற்றதும் எரிந்து போனதும் நக்கீரன் தானே, வேற யாருக்கும் இல்லையே. ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள், ஆழ்ந்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையினுடைய
ஆதார எண்ண ஓட்டங்கள், அடிப்படையான சிந்தனை ஓட்டங்கள், இதை அகலமாக்கி உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் இறைநிலை, சதாசிவத்துவ நிலை, மகா சதாசிவத்துவ நிலை, உங்களுக்குள் இருக்கும் சதாசிவத்துவ நிலையை உணர்வதுதான் அப்படிங்கிற ஓட்டத்தில் போறதுன்னு முடிவுக்கு வந்தீங்கன்னா அதுதான் புது பிறவி, அதுதான் தீட்சை. அதை எப்படி செய்யறதுங்கிறது அடுத்தது. ஆனால் முதல்ல வர வேண்டிய தெளிவு என்னன்னா, இதுவரை எந்த எண்ணங்கள், சிந்தனை ஓட்டங்கள் இவைகளை ஆதாரமாக வைத்து என் வாழ்க்கையை நடத்தினேனோ அது முழு உண்மை கிடையாது. அரைகுறை உண்மையா இருக்கலாம், ஆனால் முழு உண்மை கிடையாது. நக்கீரனுக்கும் பெருமான் கேள்வி கேட்டுட்டே வராரு. உயர்குலத்து பெண்களுக்கும் இதுதான் சத்தியமா, இதுதான் உண்மையான்னு கேட்கிறாரு. நக்கீரன் சொல்றான், ஆமா, உயர்குலத்து பெண்களுக்கும் கூந்தலில் செயற்கையில் தான் மனம், இயற்கையில் அல்லன்னு சொல்றான். அதோட நிறுத்தி இருந்தான்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா இவன் ஒருவேளை உயர்குலத்து பெண்களுடைய கூந்தலை முகர்ந்து பார்த்திருக்க முடியும். அதை மீறி என் நாவில் இருக்கும் வாணிக்கும், நான் என்றென்றும் வழிபடும் இறைவனுடைய இடப்பாகத்தில் இருக்கும் உமையன்னைக்கும் சொல்றது அங்கதான் பிரச்சனை. தன்னுடைய அறிவின் செருக்கால் எல்லையை மீறுகின்ற நக்கீரனை போல நாமும் பல நேரங்களில் நம் அறிவின் செருக்கினால் நம் வாழ்க்கையின் போக்கின், அறிவின் தெளிவின் செயலின் எல்லையை தாண்டுகிறோம். அதான் பிளைண்ட் ஸ்பாட். அதுதான் பிளைண்ட் ஸ்பாட். அப்பெல்லாம் பெருமான் நமக்கு நிறைவூட்டுகிறார், நேரில் வருகிறார், குருவாய் வந்து அருள் செய்கிறார். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். மடிந்தாலும் சரி, கடந்த காலத்தில் எடுத்த முடிவை மாற்றுவதில்லைன்னு வாழ்க்கையில் பல நேரத்தில் துக்கத்தை அனுபவிச்சிருக்கீங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க? கை தூக்குங்க. ஆனால் அது புத்திசாலித்தனமா, முட்டாள்தனம்? வாழ்க்கையில் மேம்பட்டு கொண்டே செல்வது முடிவுகளை மேம்படுத்தி கொண்டே செல்பவர்களுக்கு மட்டுமே அமைகின்ற வரம். அறிவும் தெளிவும் ஞானமும் வரும்பொழுதெல்லாம் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதற்கு உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமா இப்போ நீங்க வாழுகின்றதை விட அகன்ற, பரந்த, ஆழ்ந்த, உணர்வு பூர்வமான வாழ்க்கை உங்களுக்கு சாத்தியம். இது சத்தியம். அதற்கான அறிமுகம் தான் இந்த கல்பதரு யோகமும் சிவதீட்சையும். இன்னைக்கு இந்த முடிவு, ஆஹா, சாதாரண மனித உணர்விலிருந்து ஒரு உயர்ந்த உணர்வு நிலைக்கு சென்று வாழ்வோம்ன்ற முடிவை நீங்க எடுத்தால் இன்று உங்களுக்கு தீட்சை நடந்திருக்கிறது. இல்லைன்னா எல்லாம் கூப்பிட்டாங்க, போனேன், ஏதோ பேசினாரு, வந்துட்டேன். சில பேர் கேட்கறது உண்டு, இன்னைக்கு எத்தனை பேருக்கு சாமி தீட்சை கொடுத்தீங்கன்னு. அப்பா, நான் கோடிக்கணக்கான பேருக்கு கூட கொடுக்குறேன், ஆனால் எத்தனை பேர் எடுத்துக்கிட்டாங்கன்னு நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். நான் பொங்கி வர கங்கை மாதிரி உலகத்துக்காகவே பொங்குகிறேன், ஆனால் எத்தனை பேர் குடிச்சுக்கிறாங்களோ அவங்க விருப்பம். சில பேர் குடிக்கிறாங்க, சில பேர் குளிக்கிறாங்க, சில பேர் கமண்டலத்தில் கொண்டு போகிறாங்க, சில பேர் குடத்தில் கொண்டு போகிறாங்க, சில பேர் டேங்கரில் கொண்டு போகிறாங்க, சில பேர் தானும் குடிக்க மாட்டோம் மற்றவங்களையும் குடிக்க விட மாட்டோம், அதில் 1, 2, 3 ஊற்றுறாங்க. தானும் குடிக்க மாட்டோம்,
மற்றவங்களையும் குடிக்கிற அளவுக்கு இந்த கங்கையை நிம்மதியாக விடமாட்டோம். ஆனால் யார் என்ன பண்ணாலும் அதனால் நான் மாசடைவதும் இல்லை, என் வேகம் குறையப் போவதும் இல்லை. ஒரே ஒரு சத்தியம். இவ்வளவு நேரம் நான் என்ன சொன்னனோ அது மொத்தத்தோட சாரத்தையும் 2 வார்த்தையில் சொல்லிடுறேன். இதுவரைக்கும் நீங்க உங்களுடைய உடல் மனம் இது சார்ந்தே உங்களுடைய வாழ்க்கையையும் எண்ணப்போக்கையும் நடத்திட்டு இருக்கீங்க. உங்களால் வாழ்க்கையில் எதிர்கொள்ள முடியாத விஷயங்கள் தப்பிச்சுக்கிறதுக்காகத்தான் செல்போனும் சாராயமும். டைவர்ஷன் டாக்டிக்ஸ், வேற ஒன்றும் இல்லை. உங்களை நீங்களே ஹேண்டில் பண்ண முடியாமல் தான் என்ன பண்ணுறோம், இதை எடுத்து வச்சுக்கிறோம். செல்ஃபை பார்க்க முடியாதனால தான் செல்ஃபியாக எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். அகநூலை புரட்ட முடியாததால் தான் முகநூலினேயே புரண்டு கொண்டிருக்கிறோம். முகநூல் தான் ஃபேஸ்புக். அகநூலை புரட்ட முடியாததனால், அகநூலை திறக்க முடியாததனால் முகநூலிலேயே வாழ்க்கை கழிந்து விடுகிறது. சாதாரணமான உங்கள் உடல் மனம் சார்ந்த எண்ண ஓட்டங்களை வைத்து நீங்கள் இயக்குகிற வாழ்க்கை சிறு வாழ்க்கை. உங்களுக்குள் இறைத்தன்மை இருக்கின்றது, சதாசிவத்துவம் இருக்கின்றது. அந்த தன்மை வெளிப்படுகின்ற வகையிலே விதத்திலே உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் எனும் வாழ்க்கை சிவத்தன்மை. சிறுத்தன்மையா சிவத்தன்மையா என்கிற முடிவை நீங்கள் எடுத்தால், சிவத்தன்மை தான்ற முடிவை நீங்கள் எடுத்தால், இன்று நீங்கள் தீட்சை எடுத்துக் கொண்டீர்கள். தீட்சை வெறுமனே அளிப்பது மட்டுமல்ல, எடுக்கவும் செய்யணும். அத்தனை பேருக்கு நான் கொடுத்துருவேன், எடுத்துக்கிறது உங்க விருப்பம்தான். எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டுனா அடுத்து எப்படி, அது அடுத்த கேள்வி. 2 விஷயங்கள். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பூரணத்துவ தியானம் தினந்தோறும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 21 நிமிஷம் செய்ய ஆரம்பிங்க. நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் மெடிடேஷன் டெக்னிக், இதெல்லாம் போய் பண்ண சொல்கிறீங்களே சாமின்னு. சிம்பிளாக இருந்தாலும் செஞ்சு பார்க்க ஆரம்பிங்க. கஷ்டமாக இருந்தாலும் செய்ய மாட்டோம், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பண்ண சொல்கிறீங்களே சாமி. நீச்சலை பற்றி, நீந்துவதை பற்றி 100 புத்தகம் படித்திருந்தாலும் முதல் நாள் நீரில் இறங்கினால்தான் நீச்சல் துவங்கும். வெறும் 21 நிமிடம் இந்த பூரணத்துவ தியானத்தை செய்து பாருங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சிவதீட்சை மந்திரத்தை மனதிற்குள் ரசித்துக் கொண்டே ருசித்துக் கொண்டே இருங்கள். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை, வேற ஒண்ணுமே இல்லை. முதல்ல உங்களுடைய சிந்தனை போக்கை மாற்றிக்கொள்வதா இல்லையான்னு முடிவெடுக்கிறது. சிவத்தன்மையோடு தான் வாழப்போகிறேன், சிவத்தன்மையை வெளிப்படுத்தப் போகிறேன், எனக்குள்ள இருக்கிற எக்ஸ்ட்ராடினரியான சத்தியங்களையும் சாத்தியங்களையும் சக்திகளையும் வெளிப்படுத்தப் போகிறேன்ற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா இந்த 2 விஷயத்தை துவங்குங்கள். இன்றிலிருந்து உங்களுக்குள் சதாசிவத்தன்மையின் சக்தி, 3வது கண்ணின் சக்தி பொங்கிக்கொண்டே இருக்கும். ஜடப்பொருளின் மீது உங்கள் உயிருக்கு இருக்கின்ற சக்தி, ஒரு ஜடப்பொருளை உங்களால் எண்ண மாத்திரத்தால் சங்கல்பத்தின் மூலமாகவே மாற்றவும் இயக்கவும் முடியும். இது உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற சக்தி. அதை ஜஸ்ட் நான் தூண்டி விடுறேன், வேற ஒன்றும் இல்லை. அந்த விளக்கை தூண்டி விடுவது போல தூண்டி விடுறேன், அவ்வளவுதான்.
தூண்டுகோல் இல்லாத விளக்கு அணைஞ்சிரும். ஒரு குரு உங்களுக்கு தூண்டுகோலா இருக்கிறவர் தான், வேற ஒண்ணுமே இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஞான சக்திக்கு தூண்டுகோல், அவ்வளவுதான். ரெண்டாவது, உங்களுடைய மனதையும் மற்றவர்களுடைய மனதையும் படிக்கின்ற சக்தி. மற்றவங்க மனசை படிக்கிறத விட உங்க மனசையே படிக்க கத்துக்கிறது தான் பெரிய சக்தி. மற்றவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு கூட ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு நீங்க கண்டுபிடிக்கிறதா மிகப்பெரிய சக்தி. ஏன்னா ஒரு நிமிஷம், ஒரு வினாடி, ஒரு திசையில ஒரு மாடி ஓடிட்டு இருக்கு. இந்த இரண்டு சக்திகளையும் உங்களுக்குள் மலர வைக்கின்ற தீட்சையை அளிக்கின்றேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. வாழ்க்கை மிக பெரியது. அத சாதாரண உங்களை மயங்க வைக்கின்ற மூடகங்கள் கொடுக்கின்ற பொழுதுபோக்கிலே வாழ்க்கையை கழிச்சிடாதீங்க. மூடகங்களின் பொழுதுபோக்கினால் வாழ்க்கை கழிவதில்லை. அதுல வாழ்க்கையை தொலைக்க முடியுமே தவிர கண்டுபிடிக்க முடியாது. யாரோ ஒருத்தரால நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகள் தீந்துரும் நினைக்கிறோம் பாருங்க, இதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம். வாழ்வு யாராலும் தீர்வதல்ல, நாம் தான் தீர்த்து கொள்ள வேண்டியது. வாழ்வு யாராலும் மாற்றப்படுவதல்ல, நாம் தான் மாற்றிக்கொள்ள வேண்டியது. நாம நம்முடைய வாழ்க்கையை பற்றி என்ன முடிவெடுக்கின்றோமோ, நாம நம்முடைய பிரச்சனைகளை பற்றி என்ன முடிவெடுக்கின்றோமோ, நம்முடைய சரி தவறு, துக்கம் நியாயம், நேர்மை உண்மை, இதை பற்றி நாம என்ன நினைக்கிறோமோ இதை சார்ந்துதான் நம் வாழ்க்கை மலருகின்றது. பிரச்சனைகள் உடல் மனம் சார்ந்த சிந்தனைகள், செயல்பாடுகள், இது ஜீவத்தன்மை, சிறுத்தன்மை. நமக்குள் சிவத்தன்மை இருக்கின்றது, சதாசிவத்தன்மை இருக்கின்றது என்கின்ற தெளிவோடு செயல்படுவதும் சிந்தனைப்படுவதும் நேர்படுவதும் இயங்குவதும் சிவத்தன்மை. சிவத்தன்மையை நோக்கி நகருங்கள். உடனடியாக இந்த இரண்டு விஷயம், இரவு உறங்கும் முன் பூரணத்துவ தியானம், நாள் முழுவதும் சிவதீட்சைக்கான இந்த மந்திரத்தை மனதிற்குள் ருசித்து கொண்டே ரசித்து கொண்டே சிந்தித்து கொண்டே இருப்பது, இந்த இரண்டையும் செய்யுங்கள். இது உடனடியாக செய்ய வேண்டியது. இதுக்கு மேல இந்த சக்திகளை மென்மேலும் வெளிப்படுத்தி முழுமையா சதாசிவத்தன்மையிலேயே வாழ வேண்டும்னு நினைச்சிங்கன்னா, சில சீரியஸான சின்சியரான ஸ்ரத்தையுடைய மக்கள் அதை நினைப்பீங்க. யாருக்கு அந்த எண்ணம் இருக்கிறதோ வாருங்கள், ஆதீனத்தின் வாசல்கள் திறந்தே இருக்கின்றது. எத்துணை பேர் வந்தாலும் இந்த சத்தியங்களை வாழ வேண்டும் என்று நினைத்தீர்களானால் உங்கள் அனைவருக்கும் ஆதீனத்தில் வசிப்பதற்கு ஆதீனவாசியாய் இடமிருக்கின்றது.